கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 10:13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடம் இருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார் என்று திருவிவிலியத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் புத்தகம் மோசேயின் 2வது உபதேசமாகவும் தேவனுடைய சட்டங்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் புத்தகமாகவும் இருக்கிறது. இன்றைய தியான வசனத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் ஒரு முக்கியமான உண்மையை வலியுறுத்துகிறார். இந்த வசனம் ஒரு கேள்வியின் வடிவத்தில் இருக்கிறது, ஆனால் அதனுடைய நோக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது. தேவன் கேட்கிறதெல்லாம் நமக்கே நன்மையை கொண்டு வரும் விஷயங்களே. மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய கட்டளைகள் என்பது ஒரு சுமை அல்ல, ஒரு ஆசீர்வாதத்தின் வழி என்று வலியுறுத்துகிறார். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய என்ற சொற்கள் மூலம் மோசே இந்த கட்டளைகள் தேவனிடமிருந்து தான் வந்தவை என்று உறுதிப்படுத்துகிறார். அதிலும் முக்கியமாக உனக்கு நன்மை உண்டாகும்படி என்பது இந்த கட்டளைகள் ஒரு ஆசீர்வாதத்திற்கான வழிகாட்டுதலாக உள்ளதை உணர்த்துகிறது. மனிதன் அடிக்கடி ஏன் கடவுள் இவ்வளவு கட்டளைகள் கொடுக்கிறார் என்று கேட்கக்கூடும். ஆனால் இந்த வசனம் மிக தெளிவாக தெரிவிக்கிறதாவது, தேவன் தரும் கட்டளைகள் நம்மை கட்டுப்படுத்த அல்ல, நமக்கு நன்மை அளிக்கவே. இன்றைய தியான வசனத்திற்கு முந்தைய வசனத்தை வாசித்தால் தேவன் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள் என்கிறார். அதாவது தேவனிடத்தில் பயந்து அவரை நேசித்து அவருக்கு செவி கொடுத்து முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை பணிந்து கொண்டு அவருடைய வழிகளில் நடப்பதை மட்டுமே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இவை எல்லாம் மனிதனை வளர்க்கவும் பாவத்திலிருந்து காக்கவும் ஆன்மீக நலனுக்காகவும் மட்டுமே. இதை புரிஞ்சுக்கிறீங்களா? வேற எதை கேட்கிறார் என்ற வினா மிக அழுத்தம் தரும் வாசகம். மோசே நம்மை பார்த்து கேட்கிறார், தேவன் வேறே எதை உன்னிடத்தில் கேட்கிறார் என்று. இதனூடாக தேவன் மிகவும் கொடை உள்ளவர் என்றும் நம்மிடம் மிகவும் சிக்கனமாகவே கேட்டுக்கொள்கிறார் என்றும் அவர் சொல்கிறார். அவருடைய உத்தரவுகள் நம்முடைய வாழ்வை தூய்மை ஆக்கவும் ஆசீர்வதிக்கவும் நித்திய ஜீவனுக்கு தயார்படுத்தவும் உதவுகின்றன. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே என்று கூறுவதை எரேமியா
29:11 வாசிக்கிறோம். தேவன் எப்பொழுதும் நம்முடைய நன்மைக்காகவே கட்டளைகளை கொடுக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வெறுமனே கட்டளையிடாமல், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் கூறுவதை வாசிக்கிறோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருகப் பண்ணும் என்று சாலமோன் ஞானி அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம் ஆகியவற்றை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்று புரிகிறதல்லவா? அவருடைய கட்டளைகள் நம்முடைய நன்மைக்காகவே அன்றி பாரமான செயல் அல்ல என்பதும் தெளிவாக விளங்குது இல்லைங்களா? அவர் இன்னும் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை மிக தீர்க்கதரிசியும் மிக தெளிவாக கூறியுள்ளார். அதையும் சற்று கவனியுங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? எவ்வளவு தெளிவாக கேட்டிருக்கார் பாருங்க. அதாவது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்மை எது, தீமை எது என்பதை தெளிவாக உணர்த்தவே இதை செய், இதை செய்யாதே என்று கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். அதை முழுமையாக அறிந்த நாம், தேவனை முழு மனதோடு அன்பு செலுத்தும் நாம், அதே அன்புடன் மற்றவர்களுக்கு நியாயம் செய்து இரக்கத்தை காட்டி தேவனிடத்தில் தாழ்மையோடு பணிந்து கொள்வதுதானே அவருடைய பிள்ளைகளான நம்முடைய கடமை. அதைத்தானே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை நம்மால் செய்ய முடியாதா? யோசிச்சு பாருங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தனது 1ஆம் நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மிடத்தில் கேட்கிறது, தேவன் நம்மிடமிருந்து கேட்பது எளிதானது அல்லவா? அவர் கற்பனைகளும் கட்டளைகளும் நமக்கே நன்மை செய்யும் வகையில் இருக்கின்றனவே. எனவே நாம் அன்போடும் விசுவாசத்தோடும் அவற்றை கடைப்பிடிக்க வேண்டும். இது ஒரு கடமையாக அல்ல, ஆசீர்வாதமாக பார்க்கப்பட வேண்டும். கட்டளைகளை கைக்கொள்ளுதல் என்பது தேவனோடு உறவான வாழ்க்கை வாழ்தல் என்று அர்த்தம். தேவனின் கட்டளைகளை கைக்கொள்வது என்பது ஒரு நற்பண்பும் ஒரு உறுதியான ஆன்மீக வாழ்வும் அவரோடு ஒரு உறவுமிக்க பயணமும் ஆகும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரது கட்டளைகளை கடைப்பிடித்து நடக்கும் பொழுது நமக்கு நித்திய ஆசீர்வாதங்கள், மன அமைதி, தேவனின் வழிகாட்டுதல், பாவத்திலிருந்து பாதுகாப்பு ஆகியவை நிறைவாக கிடைக்கும். மொத்தத்தில் தேவன் நம்மிடம் கேட்பது மிக எளிதானது. அவருடைய கட்டளைகளின்படி நடப்பது நமக்கே நன்மைகள் தருகின்றன. நாம் தேவனை நேசிப்பதற்கான வெளிப்பாடு கட்டளைகளை கைக்கொள்வதே
இன்றைய தியான வசனம் நம்மிடம் கேட்கும் கேள்விகள் சில. என்ன கேள்வி தெரியுமா? தேவன் நம்மிடம் கேட்கிறதை நாம் எளிமையாக பார்க்கிறோமா? நாம் தேவனின் கட்டளைகளை சுமையாகவா ஆசீர்வாதமாகவா எப்படி பார்க்கிறோம்? அவர் கூறுவது நம்முடைய நன்மைக்காகவே என்பதை நம்முள் உணர்கிறோமா? இந்த கேள்விகளை எல்லாம் உங்களுக்குள்ளாகவே சிந்தித்து சரியான தீர்வை தேர்ந்தெடுத்து அவர் பாதம் பணியுங்கள். அவரே உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து ரட்சிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.